இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணு ரேவதியே எனக்கு எதிரா திருப்பி இன்னைக்கு அவன் தான் வேணும்னு இந்த வீட்டை விட்டும் என்ன விட்டும் போகணும்னு அவன் நினைச்சிருக்கானா? அந்த கார்த்தி எந்த அளவுக்கு பேசி என் பொண்ணோட மனச மாத்தி இருப்பான். அவன் சரியான ஃப்ராடுங்க. யாரு ஃப்ராடுன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அக்கா, மாமாவை பாத்தியா? ஜாடமாடையா அவர் நம்மளதான் ஃப்ராடுன்னு சொல்றாரு. சின்னத்த மாமா முகத்தை பார்த்து நேருக்கு நேரா சொல்றாரு, அதுவே உங்களுக்கு ஜாடமாடியா பேசுற மாதிரியா தெரியுது. என்ன மாப்ள, பஞ்சாயத்துல நாங்க தோத்து போயிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நோகடிக்கணும் தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா, அத்தை சொன்னதை கேட்டீங்களா? பஞ்சாயத்துல அத்தையும் சின்னத்தையும் தோத்து போயிட்டாங்களா? போதும், நிறுத்துங்க. எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? ஈஸ்வரி, நீ இந்த ஊருக்கே பஞ்சாயத்து தலைவியா இருக்க, ரேவதிக்கு அம்மா. இந்த ரெண்டு ஸ்தானத்திலையும் இருந்து உன்னால என் பொண்ணோட அன்பையோ இல்ல கார்த்தி மாப்பிளையோட நியாயத்தையோ உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா உனக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு பஞ்சாயத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ ஆணவத்தோட பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச. இப்ப நியாயத்துக்கு முன்னாடி தோத்து போய் வந்து நிக்கிற. இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன இருந்தாலும் கார்த்தி உங்க சொந்த அக்கா பையன், அதனால அவனுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசதானே செய்வீங்க. என் பொண்ணு விஷயத்துல அக்காவும் தங்கச்சியும் மாறி மாறி தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. தப்பு பண்ற நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த தப்புமே பண்ணாம தான் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற ஏன் மாப்பிளைக்கு நான் சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு உங்க தாய் மாமா பாசம் கண்ணை மறைக்குது. அதனாலதான் என் பொண்ணு மனசு அந்த கார்த்திக் கெடுத்து வச்சிருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியல. மனசை மாத்துறதுக்கு ரேவதி ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. அவ ஏற்கனவே கார்த்தி மாப்பிளைய கல்யாணம் பண்ணவ. அத முதல்ல புத்தியில ஏத்திக்க. உங்களுக்கு என் பொண்ணோட பிரச்சனை எதுவும் புரிய போறது இல்லைங்க. என்ன இருந்தாலும் பொண்ணை பெத்தவன் நானு. என் பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், அந்த கார்த்தி நம்ம ரேவதிக்கு செட்டே ஆக மாட்டான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அந்த கார்த்தி யாரு, அவன் கேரக்டர் என்னன்னு என் பொண்ணுக்கு நான் புரிய வைப்பேன். ரேவதிக்கு அந்த கார்த்தி வேண்டான்னு நான் தூக்கி போட வைப்பேன். இது நடக்கலைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன்.